to all. I am Brinda. Today, electricity part 3 video 8th standard. Today, discuss about the topic lightning and thunder. மின்னல் மற்றும் இடி அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். First, lightning and then thunder. First, getting a shock of doorknob after roughing your foot on a carpet floor results from discharge. Discharge occurs when electrons on the hand are quickly pulled to the positive charge doorknob. நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கார்பெட்டில் நம்மளோட காலை தேய்ச்சிட்டு டோர்நாப்பை நம்ம இது பண்ணும்போது ஒரு ஷாக் ஏற்படும். அது எதனாலனா டிஸ்சார்ஜ். அதாவது தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மின்னதிர்ச்சி ஏற்படுறதால மின்னிறக்கம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம கையில் உள்ள எலக்ட்ரான்ஸால் நம்ம கையில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அது குயிக்காக நம்ம அந்த டோர்நாப்பை தள்ளும்போது அதில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் டோர்நாப்பில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜால் டிஸ்சார்ஜ் அக்யூர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட், this movement of electron which is felt a shock cause the body to lose negative charge. Electric discharge takes place in a medium, mostly gases. Lightning is another example of discharge that takes place in cloud. நகர்ந்து கூடிய எலக்ட்ரான்ஸால் ஒரு வித ஷாக் ஏற்படுது. அதனால் நம்ம பாடியில் உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜை நம்ம ஒரு மீடியத்துக்குள்ளே அதாவது ஒரு ஊடகத்துக்குள்ளே இது பண்ணுறதுனால அதனால் அதில் உள்ள கேஸஸ்னால எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் மின்னிறக்கத்தை க்ளவுட்ஸில் ஏற்படுற மின்னிறக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எதை சொல்கிறாங்கன்னா லைட்டனிங், அதாவது ஒரு மின்னலை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அனதர் எக்ஸாம்பிளாக. அடுத்து, lightning is produced by discharge of electricity from cloud to cloud, from cloud to ground. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மின்னல் எப்படி உருவாகுதுன்னா டிஸ்சார்ஜாக எலக்ட்ரிசிட்டி ஒரு எலக்ட்ரிசிட்டினால் இல்லைனா க்ளவுட் டு க்ளவுட் ஒரு மேகத்தினால இருக்குன்னா மேகத்துக்கு பூமிக்கு இடையில ஏற்படுற இதனால் கூட மின்னல் உருவாகலாம்னு சொல்கிறாங்க. During thunderstorm, air is moving upward rapidly. அதாவது இடியோட கூடிய மழை பெய்யும் போது காற்று எப்போதுமே மேல் நோக்கி மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் தெரியும். நல்லா இடியோட கூடிய மழை பெய்யறதுனால காற்று மேல் நோக்கி போகுது. அந்த ஏர் மூவ் ஆகுறது ரேபிட்டலாக கேரி ஸ்மால் ஐஸ் கிறிஸ்டல் அப்வர்ட்ஸ். அந்த காற்று எதனால் மேல் நோக்கி மூவ் ஆகுதுன்னா குட்டி குட்டி பனிக்கட்டியால் மேல் நோக்கி காற்று போகுதுன்னு சொல்லி. அட் த சேம் டைம் ஸ்மால் வாட்டர் ட்ராப்ஸ் மூவ் டவுன்வர்ட்ஸ். அதே டைமில் குட்டி குட்டியான மலைத்துளியெல்லாம் கீழே விழுதுன்னு சொல்கிறாங்க. When they collide, ice crystal become positively charged and move downwards, and water drops become negatively charged and move downwards. அதாவது ஒன்றோட ஒன்று அந்த ஐஸ் கிறிஸ்டல் பனிப்படிகங்கள்லாம் ஒன்றோட ஒன்று மோதும்போது பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகுறது மேல் நோக்கி, அதில் உள்ள பனித்துளிகள் நெகட்டிவ்லி சார்ஜ் மூவ் ஆகுறது கீழ் நோக்கியும் விழுது. So the upper part of the cloud is positively charged and the lower part of the cloud is negatively charged. அப்பர் பார்ட் மேல் நோக்கி இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆகும், கீழ் நோக்கி இருக்கிறது நெகட்டிவ்லி சார்ஜஸ் ஆகும். அப்பர் பார்ட் எப்போதுமே பாசிட்டிவ்லி சார்ஜஸ் மேலே இருக்கும், அண்டு கீழே லோவர் பார்ட்டில் நெகட்டிவ்லி சார்ஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. when they
when they of the cloud negatively charge. அந்த cloud வந்து நெகட்டிவ்லி சார்ஜஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. when they come into contact the electrons, water drops is attract the positive charge into the in the ice crystal. கான்டாக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா வாட்டர் ட்ராப்ஸில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜால் அட்ராக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஐஸில் அதனால் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகி லைட்டனிங் மின்னல் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதிகப்படியான மின்சாரம் வந்து உருவாகுதுன்னா லைட்டனிங் வந்து மின்னல் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. Sometimes the lower part of the cloud negatively charged come into the contact with the positive charges accumulated near the mountains, trees, even people on the earth. லோவர் பார்ட்டில் உள்ள க்ளவுடு வந்து எப்போதுமே நெகட்டிவ்லி சார்ஜஸாக இருக்கும்போது அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜஸாக இருக்கக்கூடிய ட்ரீஸ், மவுண்டைன், ஈவன் பீப்புள் அதோட எர்த்தோட வந்து பாசிட்டிவ் சார்ஜஸோட அக்யூமுலேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் சார்ஜோட அக்யூமுலேட் ஆகுது. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகிற லாட் ஆஃப் ஹீட் அண்டு எர்த்து. இதனால் மின்னிறக்கம் வந்து அது மூலமாக நிறைய ஹீட்டு வந்து அதனால் அதிகப்படியான வெப்பம் வந்து எர்த்தில் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் டிஸ்சார்ஜ் ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் ஹீட் அண்ட் ஸ்பார்க் ரிசல்ட் இன் வாட் வி சி ஆஸ் லைட்டனிங். மின்னிறக்கம் ஏற்படுறதுனால அதிகப்படியான வெப்பமும் தீப்பொறியும் உருவாகக்கூடிய மின்னலை வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆர் டிஸ்சார்ஜ் இன் லைட்டனிங் ஃப்ளாஷஸ் at the temperature of over 30,000 degrees Celsius more can be used. ஹியூஜ் அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டியை வந்து மின்னிறக்கம் வந்து ஏற்படுவதால் மின்னல் வந்து நிறைய அதிகளவு ஃப்ளாஷஸ் வந்து லைட்டு வெளிச்சமும் அதிகப்படியான வெப்பம் வந்து 30,000 டிகிரிக்கும் மேலே வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்ட்ரீம் heating causes the air expand explosively fast and they are contact. காற்று வந்து வேகமாக வந்து விரிவடைஞ்சு இதனால் சுருங்குதுன்னு சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ஷன் கிரியேட் எ ஷாக் வேவ் that tune in the booming sound wave now is known as thunder. இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து கான்ட்ராக்ஷன் ஒரு ஷாக் ஏற்படுறதுனால பெரிய சவுண்டோட வந்து இடி வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து லைட்டனிங் வந்து மின்னல் உருவாகிறதுக்கு முன்னாடியே அதாவது இடி உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து மின்னலை வந்து பார்த்துருவோம். அதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா this because the distance between the clouds and the surface is very long and the speed of light is much faster than speed of sound. பூமிக்கும் மேகத்துக்கும் இடையே உள்ள தூரம் அதிகமாக இருக்கிறதாலையும் ஒளியோட திசை வேகத்தை விட அதிகமாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து இடி உருவாகிறதுக்கு முன்னாடியே மின்னல் வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. டாபிக் லைட்டனிங் அண்ட் தண்டர். நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொன்னோன்னா ஒரு கார்பெட்டால் நம்மளோட காலை தேய்ச்சிட்டு நம்ம டோர் நாப்பை தொடும்போது ஒரு டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மின்னிறக்கம் வந்து உருவாகுதுன்னு பார்த்தோம். இந்த டிஸ்சார்ஜ் வந்து எதை வச்சு அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஹேண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸை வந்து குயிக்காக அதில் வந்து அந்த டோர் நாப்பில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டோர் நாப்பை தள்ளும்போது டிஸ்சார்ஜ் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அதே வந்து திஸ் மூமெண்ட் ஆஃப் அந்த மூமெண்ட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸை வந்து ஷாக் இது பண்ணும்போது நம்ம பாடியில் உள்ள ஒரு சில சார்ஜஸ்லாம் வந்து லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜை வந்து ஒரு மீடியத்துக்குள்ளே ப்ளேஸ் பண்ணும்போதும் மின்னிறக்கம் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. மின்னலுக்கு ஒரு அனதல் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மின்னிறக்கம் படும்போது க்ளவுட்ஸில் வந்து மின்னிறக்கம் ஏற்படுறது போது லைட்டனிங்கை வந்து அதுக்கு ஒரு அனதர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. லைட்டனிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து ஒரு டிஸ்சார்ஜ் ஆன எலக்ட்ரிசிட்டி மூலமாக நடக்கலாம். இல்லை 2 மேகத்துக்கு இடையில் நடக்கலாம், இல்லைனா மேகத்துக்கு பூமிக்கு இடையில் நடக்கலாம். ஒரு தண்டர் ஸ்ட்ரோம் வந்து இஸ் மூவிங், இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது காற்று வந்து மேல் நோக்கி போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து எப்படி ஏர் வந்து மூவ் ஆகுதுன்னா குட்டி குட்டி ஐஸ் கிறிஸ்டல்ஸ்னால மேல் நோக்கி போகுதுன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் வந்து ஸ்மால் வாட்டர் ட்ரவுஸ் வந்து கீழே வந்து மலைத்துளிகள் வந்து விழுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றோட ஒன்று ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து மூவும்போது பாசிட்டிவ்லி சார்ஜஸ் மூவ் வந்து அப்போர்ட்ஸ்லையும், அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகி கீழேயும் இதாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்பர் பார்ட்ஸில் உள்ள வந்து பாசிட்டிவ் சார்ஜையும், லோவர் பார்ட்டில் வந்து உள்ளது வந்து நெகட்டிவ்லி சார்ஜஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வெந்தே த க்ளவுடு வந்து நெகட்டிவ்லி சார்ஜராகும். கான்டாக்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து வாட்டர் ட்ராப்ஸில் வந்து அட்ராக்ட் பண்ணுறது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த ஐஸ் கிறிஸ்டல் தான். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து வாட்டர் ட்ராப்ஸில் உள்ள வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் உள்ள ஐஸ் கிறிஸ்டல்ஸாக. அதனால வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ஜென்ரேட் ஆக லைட்டனிங் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மின்னல் அதிகமாக உருவாகுது. சம்டைம் லோவர் பார்ட்ஸில் உள்ளது வந்து நெகட்டிவ்லி சார்ஜஸாக இருக்கும்போது அது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸில் உள்ள அக்யூமுலேட் பண்ணும். மவுண்டைன், ட்ரீஸ் ஒரு மனிதனோட கான்டாக்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. கான்டாக்டில் இருக்கும்போது டிஸ்சார்ஜ் வந்து நிறைய, அது மூலயமா நிறைய லாட் ஆஃப் ஹீட்டும் ஃப்ளாஷஸ் ஏற்படும். ஹீட்டும் இப்போது ஒரு தீப்பொறியும் உருவாகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம் அதே லோவர் பாசிட்டிவ் அக்யூமுலேட் டிஸ்சார்ஜ் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் ஸ்பார்க்ஸு, அதாவது லைட்டனிங். அது மூலயமா நம்மளோட மின்னல் வந்து உருவாகுது. நிறைய அதிக அளவான எலக்ட்ரிசிட்டி உருவாகுதுனால ஃப்ளாஷஸ் காரணமாக 30,000 டிகிரி செல்சியஸை விட அது வந்து அதிகமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏர் வந்து எப்படின்னா சுருங்கும், அதுக்கப்புறம் விரிவடையும் ஃபாஸ்ட்டாக. அப்படின்னா இந்த ஷாக்னால் வந்து ஒரு இடி சத்தம் வந்து ஒரு பெரிய பூமான ஒரு சவுண்டு வேவ் உருவாகும். அதுதான் தண்டர்னு சொல்கிறாங்க. சம்டைம் லைட்டனிங் மின்னல் தெரியல, இடி வரதுக்கு முன்னாடி மின்னல் முன்னாடியே வந்துடுறதுக்கு ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளவுடுக்கும் சர்ஃபேஸ்க்குள் உள்ள லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பீட் ஆஃப் லைட்டு வந்து பாஸ்டர் தானாக இருக்கலாம் ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கு. அதனால வந்து இடி வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே மின்னல் நம்மளோட கண்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். டாபிக் எர்த்திங். தமிழில் வந்து என்னென்னா புவி தொடுப்பு. A safety measure devised to prevent people getting shocked if the insulation inside the electrical device fail is called earthing. நம்ம வந்து ஒரு சேஃப்டி மெஷர் பண்ணி பீப்புளை வந்து ஒரு ஷாக்லேருந்து காப்பாற்றுறதுக்கும், உள்ளுக்க உள்ள அந்த இன்சுலேஷன் பண்ணியிருக்க அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பண்ணுறது தான் எர்த்தனிங். அதில் வந்து எலக்ட்ரிக்கல் எர்த்தனிங்கை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டைரக்ட்லி ஆஃப் த எர்த் வித் த ஹெல்ப் ஆஃப் லோவர் ரெசிஸ்டன்ஸ் ஒயர். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சுருக்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து டைரெக்டாக எர்த்தோட கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணாங்கன்னா லோவர் ரெசிஸ்டன்ஸ் ஒயரோட கனெக்ட் பண்ணுறாங்க. வி கெட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் வந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒன் சோர்ஸ் வந்து ஒன் மூலம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேட்ரின்னு சொல்கிறாங்க. வி யூஸ் வால் கிளாக் செல்ஃபோன்ஸ்லலாம் வந்து நம்ம பேட்ரி வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் த ஒர்க்கிங் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின்ஸ், டெலிவிஷன்ஸ், லேப்டாப் அண்ட் வாட்டர் ஹீட்டர் அண்ட் டொமஸ்டிக் பவர் சப்ளை. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வீட்டில் உள்ள பவர் சப்ளையை யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாகவே நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன், ஹீட்டர், ஏர் பாக்ஸு அண்டு ஃபிட்டட் 3 ஒயர்ஸ் நேம்லி லைவ், நியூட்ரல் அண்ட் தென் எர்த். லைவ்னால் வந்து தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மின்னோட்ட கம்பி, நியூட்ரல்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நடுநிலை கம்பி, அண்டு எர்த்னா என்ன சொல்கிறாங்கன்னா புவி தொடுப்பு கம்பி.
அதை வந்து ஃபிட்டாக வச்சு அந்த 3 இதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எர்த் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க எப்படின்னா, ஒரு மெட்டாலிக் பாடி அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து மெட்டாலிக் பாடி அப்ளிகேஷன்ஸோட கனெக்ட் பண்ணும்போது வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ஷியல் ஷாக்கும் இல்லாமல் வந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அதனால அதை வந்து மெட்டாலிக் பாடி அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் வந்து ஏற்பட்டுச்சுன்னா உள்ளுக்க வந்து இன்சுலேஷன் பண்ணி வச்சுருக்க ஒயரால் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கும். சப்போஸ் ஒரு எலக்ட்ரிக் பேர்னட் ஆச்சுன்னா, அதாவது மின்காப்புரை வந்து ஏதாச்சும் பேர்னட் ஆச்சுன்னா அது வந்து உள்ளுக்க வந்து இன்சுலேஷன் பண்ணி வச்சுருக்க மெட்டாலிக் பாடியை அயனை வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்போஸ் வந்து எர்த்தோட ஒயரை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணாலும் மெட்டாலிக் பாடியில் வந்து அதிகப்படியான கரண்ட் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து ஷாக் வந்து ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எர்த்தை வந்து எர்த் ஒயரோடு கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் ஷாக் ஏற்படவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த எர்த் பீயிங் குட் கண்டக்டராக இருக்கிறதுனால ஃப்ளோவாகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து லீக் ஆகி இன்சுலேஷன் ஆகி போயிடுது. அதனால் வந்து நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்குது. இப்போ ரீகால் த டாபிக். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து ரீகால் பண்ண போகிறேன். என்னென்னா எர்த்திங்கை பற்றி பார்த்தோம். அதில் வந்து சேஃப்டி மெஷருக்காக ஷாக் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இன்சுலேஷன் பண்ண ஒயரை வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ் உள்ளுக்க இருக்க ஒயர்லாம் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் எர்த்திங் பண்ணுறோம். இந்த எர்த்திங் பண்ணுறது வந்து எதனாலனா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து டேரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒயரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸில் இது பண்ணுறாங்க. பேட்ரிங்கிறது வந்து அது ஒரு ஒன் சோர்ஸ், ஒரு ஒன் மூலம்னு சொல்கிறாங்க. வால் கிளாக்கில் யூஸ் பண்ணுற செல்ஃபோன்ஸ்க்கு வந்து பேட்டரியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின், டெலிவிஷன், லேப்டாப்ஸ் அண்ட் வாட்டர் ஹீட்டர், அதுக்கெலாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக வந்து எலக்ட்ரிக்கல் அப்போ ஹீட்டர், அயன் பாக்ஸு இதுக்கெலாம் வந்து நம்ம 3 எர்த் ஒயரை வந்து யூஸ் பண்ணோம். லைவ், நியூட்ரல் அண்ட் தென் எர்த்து. லைவ் மின்னோட்ட கம்பி, நியூட்ரல்னால் நடுநிலை கம்பி, எர்த்துனா புவி தொடுப்பு கம்பி. இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ்வலாக. இந்த எர்த் ஒயரை வந்து கனெக்ட் பண்ண மெட்டாலிக் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணும்போது ஷாக் ஏற்படாமல் நம்மளை பார்த்துக்க முடியும். சப்போஸ் டியூ டு ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் ஏற்படுத்துனா உள்ளுக்க இருக்க ஒயர் வந்து இது இருக்கனால நம்மள சேஃபாக இருக்க முடியும். சில நேரத்தில் வந்து உள்ளுக்க இருக்க மின் காப்புரையை வந்து அது வந்து டச் பண்ணி மெட்டாலிக் அப்ளிகேஷனை வந்து டச் பண்ணி இது பண்ணி எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த எர்த் ஒயரை வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணாலும் கரண்ட் பாஸ் ஆகி ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எர்த்து வந்து ஒரு